ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? அமெரிக்காவின் 47வது அதிபராக பதவியேற்ற டொனால்டு டிரம்புக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. மீண்டும் தனது நண்பர் டிரம்புடன் இணைந்து பணியாற்ற காத்திருப்பதாக பதிவு. செவ்வாய் கிரகத்தில் அமெரிக்க கொடி பறக்கும். மெக்சிகோ வளைகுடா என்பது இனி அமெரிக்க வளைகுடா என்று அழைக்கப்படும் என மீண்டும் சூளுரைத்தார் டிரம்ப். அமெரிக்காவில் நிலவும் துப்பாக்கி கலாச்சாரத்திற்கு முடிவு கட்டப்படும் என்றும் உறுதி. சென்னையில் இன்று 1 லிட்டர் பெட்ரோல் 100 ரூபாய் 80 காசுக்கும் 1 லிட்டர் டீசல் 92 ரூபாய் 39 காசுக்கும் விற்பனை. சென்னை ஆர்கே நகர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வந்த ராஜன் என்ற இளைஞர் திடீரென தீக்குளித்து தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு. ராஜனை மீட்ட போலீஸ் அவரை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தது. மேலும் எதற்காக அவர் தீயிட்டார் என்பது குறித்து போலீசார் விசாரணை. பீகார் மாநிலம் பட்னாவில் நடந்த 85வது அகில இந்திய சட்டப்பேரவை தலைவர்கள் மாநாட்டில் தமிழக சபாநாயகர் அப்பாவு மற்றும் துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி பங்கேற்றனர். அப்போது தமிழக ஆளுநர் குறித்து அப்பாவு பேசியது பதிவாகாது என்று மாநிலங்களவை துணைத் தலைவர் கூறியதால் மாநாட்டில் இருந்து அப்பாவு வெளிநடப்பு. கடலூர் மாவட்டம் வடலூரில் வள்ளலார் சர்வதேச மைய கட்டுமான பணிகளை மேற்கொள்ள இடைக்கால தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. காஃபி உற்பத்தியில் உலகின் முன்னணி நாடுகளில் 7வது இடத்தை பிடித்தது இந்தியா. 2024 மட்டும் இந்தியா $129 கோடி காஃபி ஏற்றுமதி செய்துள்ளது. இது 2020-21 ஆண்டில் ஏற்றுமதி செய்யப்பட்ட மதிப்பை விட 2 மடங்கு அதிகம். பன்னாட்டு நிறுவனங்கள் மூலம் அந்நிய நேரடி முதலீடுகளை ஈர்த்து எளிதாக வர்த்தகம் புரிவதில் இந்தியா முன்னேற்றம் அடைந்துள்ளது என மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா பெருமிதம். பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க பரிந்துரைத்ததே தமிழக அரசுதான். பரந்தூரில் விமான நிலையம் வேண்டாம் என்றால் வேறு வழியை விஜய் சொல்லட்டும். கட்சி ஆரம்பித்து ஓராண்டாக பரந்தூர் செல்லாதது ஏன்? பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி. கொல்கத்தா பயிற்சி பெண் மருத்துவர் கொலை வழக்கு வலுக்கட்டாயமாக பிடுங்கி சிபிஐ வசம் தரப்பட்டது. நாங்களே விசாரணை செய்திருந்தால் குற்றவாளிக்கு அதிகபட்சமாக மரண தண்டனையை உறுதி செய்திருப்போம். நீதிமன்ற தீர்ப்பில் தனக்கு திருப்தி இல்லை. கொல்கத்தா பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை வழக்கில் குற்றவாளிக்கு வழங்கப்பட்ட ஆயுள் தண்டனையை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப் போவதாக மமதா அறிவிப்பு. 2025 உலகிலேயே சுற்றுலாவிற்கு உகந்த கலாச்சாரமிக்க டாப் 10 இடங்களுக்கான பட்டியலில் 8வது இடத்தை பிடித்தது டெல்லி. எதை பற்றியும் கவலைப்படாமல் தான் இருக்கும் கட்சியில் இருப்பவர்களையே துணிச்சலுடன் விமர்சிக்கும் ஆற்றல் கொண்டவர் SV சேகர். இதை பார்க்கும்போது 2026 தேர்தலில் இவரை பயன்படுத்திக் கொண்டாலே போதும் என தோன்றுகிறது. முதல்வர் ஸ்டாலின் பேச்சு. பொங்கல் பண்டிகையை கொண்டாட கடந்த 10 நாட்களில் 4.24 லட்சம் பயணிகள் அரசு பேருந்துகளில் முன்பதிவு செய்து பயணித்துள்ளனர். இதில் அதிகபட்சமாக ஜனவரி 19ஆம் தேதியான ஞாயிற்றுக்கிழமை ஒரே நாளில் 67,659 பயணிகள் பயணித்துள்ளனர். இந்த உலகம் இதுவரை பார்த்திராத சிறந்த ஒன்டே மற்றும் T20 வீரர் விராட் கோலி. சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கான அவரது ஃபார்ம் குறித்து நான் கவலைப்படவில்லை. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் கங்குலி நம்பிக்கை. ரஞ்சி டிராபி தொடரில் ஜனவரி 30ஆம் தேதி நடைபெறவுள்ள ரயில்வே அணிக்கு எதிரான போட்டியில் டெல்லி அணிக்காக களமிறங்குகிறார் விராட் கோலி. BCCIயின் புதிய விதிமுறையால் இந்திய முன்னணி வீரர்களான ரோஹித் கில், பண்ட், ஜடேஜா உள்ளிட்டோரும் ரஞ்சி டிராபி தொடரில் விளையாட உள்ளனர். IPL கிரிக்கெட் தொடர் மார்ச் மாதம் 21ஆம் தேதி தொடங்கவுள்ள நிலையில் இதில் லக்னோ அணிக்கான கேப்டனாக ரிஷப் பண்ட் நியமனம். அமெரிக்காவில் ஆண், பெண் என்ற இரு பாலினம் மட்டுமே இனி அங்கீகரிக்கப்படும். சிறார் பாலின மாற்று அறுவை சிகிச்சை மற்றும் இராணுவத்தில் மாற்று பாலினத்தவர்களுக்கு தடை ஆகிய உத்தரவுகளில் கையெழுத்திட உள்ளேன். அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தனியார் குடோனில் மத்திய அரசு மானிய விலையில் வழங்கும் 28 டன் யூரியா மூட்டைகளை பதுக்கிய திமுக நிர்வாகி ராஜ்குமார் உள்பட 2 பேர் கைது.
சென்னை மெட்ரோ ரயில்களுக்குள் உணவு உண்பதற்கு அனுமதி இல்லை என்றும் சுமூகமான இனிமையான பயணத்தை உறுதி செய்ய விதிகளை பின்பற்றவும் சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. IPL 2025 தொடரில் லக்னோ அணி கோப்பை வெல்வதற்காக எனது திறமையையும் உழைப்பையும் 200% வெளிப்படுத்துவேன். தன் மீது அணி நிர்வாகம் வைத்துள்ள நம்பிக்கைக்கு பலனளிக்கும் விதமாக தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்வேன் என ரிஷப் பண்ட் உறுதி. காவிரி வைகை குண்டாறு இணைப்பு தொடர்பான விவகாரத்தில் தமிழ்நாட்டின் திட்டத்திற்கு கண்டிப்பாக தடை விதிக்க முடியாது என உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. மலேசியாவில் நடைபெற்று வரும் ஜூனியர் மகளிர் T20 உலகக்கோப்பை தொடரில் நேற்று நடந்த போட்டியில் நியூசிலாந்து அணியை தோற்கடித்து நைஜீரிய அணி அபார வெற்றி. ஏர்டெல், ஜியோ, வி ஆகிய சிம் கார்டுகளில் ₹20 பேலன்ஸ் வைத்திருந்தால் 4 மாதங்கள் வரை ரீசார்ஜ் செய்யாமல் நம்பரை தக்க வைக்கலாம் என ட்ராய் அறிவிப்பு. அமெரிக்காவிடம் இருந்து பெரும் நிதியை பெற்றுக்கொண்டு கொரோனா உள்ளிட்ட பல்வேறு பேரிடர்களை உலக சுகாதார மையம் சரிவர கையாளவில்லை என தொடர் குற்றச்சாட்டை வைத்து வந்த ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்றவுடன் WHO எனும் உலக சுகாதார மையத்தில் இருந்து அமெரிக்கா வெளியேறுவதற்கான உத்தரவில் கையெழுத்திட்டார். கோயம்புத்தூர் ரத்தினகிரி அருகே மண் அரிப்பு காரணமாக சரிந்து விழுந்த வீட்டில் இருந்தவர்கள் முன்னெச்சரிக்கையாக வெளியேறியதால் உயிர் சேதம் தவிர்ப்பு. அண்ணா 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 தலைக்கு மேல சென்னை மந்தவெளியில் உள்ள 5வது ட்ரஸ்ட் கிராஸ் தெருவுக்கு SV சேகரின் தந்தை SV வெங்கட்ராமன் பெயர் சூட்டப்படும். முதல்வர் ஸ்டாலின் உறுதி. போராடும் மக்களை சந்திக்க விஜய் செல்லக்கூடாது என கூற முடியாது. ஆனால் இது தேர்தல் காலம். இந்த நேரத்தில் புதிதாக கட்சியை தொடங்கியுள்ள விஜய் இந்த விஷயத்தை ஒரு மலிவான அரசியல் யுக்தியாக பயன்படுத்தக்கூடாது. காங்கிரஸ் MP ஜோதிமணி விமர்சனம். பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்தில் இருந்து அமெரிக்கா வெளியேறும் உத்தரவில் அதிபராக பொறுப்பேற்ற டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்திட்டார். ரஞ்சி டிராபி தொடரின் மும்பை அணியில் ரோஹித் சர்மா இடம் பிடித்துள்ளார். இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா 10 ஆண்டுகளுக்கு பிறகு உள்ளூர் போட்டிகளில் களம் காண்கிறார். ஜோ பைடன் ஆட்சியில் போடப்பட்ட 80 உத்தரவுகளை திரும்பப் பெறும் உத்தரவுகளில் கையெழுத்திட்டார் ட்ரம்ப். கையெழுத்திட்ட பேனாவை பொதுமக்களிடம் தூக்கி எறிந்து உற்சாகம். உக்ரைன் விவகாரம் மற்றும் அணு ஆயுதம் தொடர்பாக அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயார் என புட்டின் அறிவித்துள்ளார். அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்ற நிலையில் ரஷ்ய அதிபர் புட்டின் அழைப்பு. கட்சியின் உத்தரவை மீறி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் சுயேட்சையாக களமிறங்கியதால் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட செந்தில் முருகன் திமுகவில் இணைந்தார். மேலும் திமுக வேட்பாளர் சந்திரகுமாருக்கு ஆதரவாக செந்தில் முருகன் பரப்புரை. நெல்லையை தொடர்ந்து திண்டுக்கல், புதுக்கோட்டை, தூத்துக்குடி, சேலம், வேலூர், கடலூரில் தனது இசை கச்சேரி நடைபெற இருப்பதாக இளையராஜா அறிவிப்பு. அதற்கான தேதிகள் விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் அறிவிப்பு. பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் தில் ராஜுவின் ஹைதராபாத் வீடு, அலுவலகம் உள்ளிட்ட 8 இடங்களில் வருமான வரித்துறை திடீர் சோதனை. அண்ணா ஹசாரே போன்று ஓராண்டு உண்ணாவிரதம் இருந்தாரா என பரந்தூரில் நேற்று பேசிய விஜய்க்கு அமைச்சர் சேகர் பாபு பதில் விமர்சனம். நேற்றைய நிகழ்வு நேற்றே முடிந்துவிட்டது. இன்று நாங்கள் மக்கள் பணியை செய்கின்றோம் என்றார். இந்தியாவில் இருந்து 10 லட்சம் டன் வரை சர்க்கரை ஏற்றுமதி செய்ய நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அனுமதி. இதனால் 5 கோடி விவசாயிகள், 5 லட்சம் தொழிலாளர்கள் பயனடைவர். காங்கிரஸ் கட்சியில் குழு அரசியல், கோஷ்டி பூசல் என்ற புற்றுநோய் உள்ளது. இதை நாம் ஒழிக்காவிட்டால் அழிந்து விடுவோம். மத்திய பிரதேச காங்கிரஸ் தலைவர் ஜிது பட்வாரி பேச்சு. தென்காசி மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக குற்றால அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் தொடர்ந்து 3வது நாளாக சுற்றுலா பயணிகளுக்கு குளிக்க தடை.
ஆந்திராவின் விசாகப்பட்டினத்தில் உள்ள பார்மா சிட்டி வளாகத்தில் அமைந்திருக்கும் தனியார் மருந்து உற்பத்தி தொழிற்கூடத்தில் திடீரென பயங்கர தீ விபத்து. பராமரிப்பு பணி காரணமாக சென்னை ஆர்பிஐ சுரங்கப்பாதையின் ஒரு பகுதி அடுத்த 3 நாட்களுக்கு மூடப்படுகிறது. ஒரு நாளில் 20,000 வாகனங்கள் இந்த சுரங்கப்பாதையை கடந்து செல்லும் நிலையில் பராமரிப்பு பணிக்காக மூடல். தெலுங்கானா நாராயணபேட்டை மாவட்டத்தின் சிங்காரம் சந்திப்பில் சாலையை கடக்க முயன்ற பெண் ஒருவர் பேருந்து சக்கரத்தில் சிக்கி பலி. புஷ்பா 2 திரைப்பட தயாரிப்பு நிறுவனமான மைத்ரி மூவி மேக்கர்ஸ் மீது வருமான வரித்துறை சோதனை. தயாரிப்பு நிர்வாகத்தின் நிர்வாகிகளுக்கு சொந்தமான 55 இடங்களில் இன்று அதிகாலை முதலே வருமான வரித்துறை சோதனை. தைவானில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் மக்கள் பீதியடைந்து வீட்டை விட்டு வெளியேறினர். இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 6.4 பதிவு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலையில் மாற்றமின்றி சவரன் 59,600 ரூபாய்க்கும் 1 கிராம் 7,450 ரூபாய்க்கும் விற்பனை. திருவாரூரில் பெய்த கனமழை காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த 20,000 ஏக்கர் நெற்பயிர்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனை. பனாமா கால்வாயை சீனா நிர்வகிக்க தரவில்லை. பனாமா கால்வாயில் அமெரிக்க கப்பல்களுக்கு அதிக வரி வசூலிக்கப்படுகிறது. பனாமா கால்வாயை மீட்டெடுப்போம், வளர்ந்து வரும் நாடாகவே அமெரிக்காவை கருதுகிறோம். அமெரிக்க அதிபராக பதவியேற்றவுடன் ட்ரம்ப் அதிரடி பேச்சு. இந்திய கால்நடை ஆராய்ச்சி நிறுவனம் தனது ஆய்வில் மாட்டின் சிறுநீரில் மனிதருக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய 14 வகையான பாக்டீரியாக்கள் இருப்பதாக உறுதிபட தெரிவித்துள்ளது. இந்த ஆய்வை ஐஐடி இயக்குநர் காமகோடி மறுக்கிறாரா என திமுக எம்எல்ஏ மனோ தங்கராஜ் கேள்வி. மாநில அரசின் திட்டங்கள் மக்களை சென்றடைகிறதா என்பதை அறிய சிவகங்கை மாவட்டத்தில் இன்றும் நாளையும் கள ஆய்வில் ஈடுபடுகிறார் தமிழக முதல்வர் ஸ்டாலின். ஏற்கனவே அமைதிப்படை அமாவாசையாக மாறியவர்தான் எடப்பாடி பழனிசாமி. அதனால் அமாவாசையை தான் அவர் கணக்கு போட்டுக் கொண்டிருப்பார். செந்தில் பாலாஜி பாணியில் சேகர்பாபு விமர்சனம். அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்ற நிலையில் டிஓஜிஇ அமைப்பு இணைத் தலைவர் பதவியில் இருந்து விவேக் ராமசாமி விலகினார். அமெரிக்க அரசின் நிர்வாகத்தை மேம்படுத்தும் முக்கிய அமைப்பாக டிஓஜிஇ அமைப்பு செயல்படுகிறது.